குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் சனியும் ரிஷப லக்னமும் அப்படிங்கிற தலைப்பில் சனி இந்த ரிஷப லக்னத்துக்கு எப்படிப்பட்ட யோகத்தை தருவார், எப்படிப்பட்ட பிரச்சனைகளை தருவாருங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். போன வீடியோவில் நம்ம செவ்வாயோடைய மேஷ லக்னத்துக்கு சனி ஒவ்வொரு வீடுகளில் இருக்கும்போது எப்படிப்பட்ட பலனை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதை பார்க்காதவங்க இந்த சேனலில் போய்ட்டு வீடியோவை பாருங்கள், இல்லாட்டி இந்த டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க்கை செலக்ட் பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் ரிஷப லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகிறார். ஏன்னா குறிப்பாக சுக்கிரனுடைய ரிஷப லக்னத்துக்கு சனி ராஜயோகாதிபதினே சொல்லலாம். ஏன்னா 9-10க்கு அதிபதி, தர்மகர்மாதி யோகத்தை தரக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பிளானெட்டு தான் சனி. இப்போ மற்ற லக்னங்களுக்கெல்லாம் சனி பெருசாக யோகத்தை தராரோ இல்லையோ, சுக்கிரனுடைய துலா மற்றும் விருச்சிகத்துக்கு சனி ஓரளவுக்கு யோகத்தையே கொடுப்பார். அதிலும் குறிப்பாக இந்த ரிஷப லக்னத்துக்கு அவர் 9-10க்கு அதிபதியாக வர்றதுனால கண்டிப்பாக நல்ல யோகத்தை தருவார். இப்போ லக்னத்திலேயே இந்த சனி இருக்கும்போது அந்த நபர் தன்னுடைய பூர்வீக பிஸ்னஸை எடுத்து பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ தன்னுடைய அப்பாவோ தாத்தாவோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இவங்க எடுத்து அதை விரும்பி பண்ணுவாங்க. அதுபோல் அந்த பிஸ்னஸ் இவங்களுக்கு நல்ல லாபகரமாகவும் இருக்கும். குறிப்பாக சனியுடைய திசை இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். பிஸ்னஸை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸை எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொண்டு போகிறது அப்படிங்கலாம் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவாங்க. அதை இவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கும் நிறைய முயற்சி எடுப்பாங்க. அதுபோல் ஜஸ்ட்டு ஒரு சூப்பர்வைசரி லெவலில் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்கன்னா அந்த ஹோட்டலில் தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் தரமாக இருக்காங்கிற அளவுக்கு ஒரு டீப்பாக டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா மேலோட்டமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற பர்சன் கிடையாது. இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்கெல்லாம் நல்லா இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் மனசுக்குள்ளே எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய நண்பர்களே இதே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா வெளியில் அவங்களால சாதாரணமாக இருப்பாங்க. பட் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படியாவது அவங்கள தோக்கடித்து முயலுக்கு வரணுங்கிற எண்ணம் இருக்கும். ஒரு சிலர் ஒரு குறுக்கு வழியில் கூட முன்னுக்கு வரணுன்ற எண்ணம், அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவங்க இருப்பாங்க. இப்போ சனி இந்த லக்னத்துக்கு 2ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது பேச்சில் சில நேரங்களில் தடுமாற்றம் இருக்கும். அதுபோல் கரெக்டாக பேசுகிற நேரத்தில் சில விஷயங்கள் மறந்து போயிடுவாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போயிடுவாங்க. அந்த பாயிண்ட் அதுதான் ஒரு